அனைவருக்கும் வணக்கம். நமது சித்த ரகசிய பரிகார சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவா இருக்கா? ஒரு பக்கம் தீராத கடன் தொல்லை, இன்னொரு பக்கம் நிம்மதியே இல்லாத வாழ்க்கை. கூடவே இருந்து குழி பறிக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை வேற. இதையெல்லாம் நினைச்சு ஏன் கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு யாருமே இல்லையா? அப்படின்னு டெய்லி கண்ணீர் விட்டு அழுவுறீங்களா? கவலை விடுங்க. உங்கள பாதுகாக்கிறதுக்கோ, உங்க கஷ்டங்கள நொடியில போக்கக்கூடிய காவல் தெய்வம் வாராகி அம்மன் இருக்காங்க. வாராகிய மனசார நினச்சி வழிபடுறவங்களுக்கு இந்த உலகத்தில் என்றைக்குமே பஞ்சம் வராதுங்க. அந்த வாராகி அம்மனோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற சமையல் அறையில் இருக்கக்கூடிய கோதுமை அப்புறம் ஒரு 5 மிளகு வச்சு செய்யக்கூடிய ஒரு அபூர்வமான தாந்திரிக ரகசியத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் பஞ்சமியும் சேர்ந்து வருது. இந்த நாளில் இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும். தாந்திரிக சாஸ்திரத்தில் கோதுமைன்றது சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தை குறிக்கக்கூடியது. இது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி பிரம்மாண்டமான வெற்றியையும் பண வரவையும் தரக்கூடியது. அதே போல் மிளகுன்றது பைரவருக்கும் வாராகி அம்மனுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த பொருளாகும். இது எப்பேற்பட்ட கண் திருஷ்டி, செய்வினை, எதிரிகளோட சூழ்ச்சி இது எல்லாத்தையுமே நெருப்பில் போட்ட பஞ்சு மாதிரி பொசிக்கிடுங்க. இந்த 2 பொருளையும் வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்ட முடியுங்க. இந்த பரிகாரத்தை பஞ்சமி திதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு மேலே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 100% பலன் கொடுக்கக்கூடியது. இன்றைக்கி பஞ்சமி செவ்வாய்க்கிழமை 2 சேர்ந்து வரதுனால இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு இதை செஞ்சு பாருங்கள். முதல்ல உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் படங்களுக்கு வாசனையான பூக்களால் அலங்காரம் செய்யுங்க. வாராகி அம்மனுக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைங்க. இப்போது புதுசாக வாங்கின ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாதுங்க. அந்த விளக்கு முழுசாக இருக்கிற மாதிரி சுத்தமான கோதுமையை எடுத்து நிரப்பிக்கோங்க. அது மேலே 5 முழுமையான கருப்பு மிளகை வைங்க. இப்போது கோதுமை அப்புறம் மிளகு நிரம்பின அந்த மண் விளக்கை உங்கள் வலது கையில் எடுத்துட்டு கண்ணை மூடிட்டு வாராகி அம்மனை மனசில் நினச்சிட்டு, தாயே வாராகி, என் குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுலாம் நீங்கணும், என் பண கஷ்டம்லாம் தீரணும், எதிரிகள் தொல்லெல்லாம் ஒழியணும் அப்படின்னு சொல்லி உங்கள் குறை எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லி மனசுருகி வேண்டுங்க. அந்த விளக்கை அப்படியே சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிடுங்க. மறுநாள் காலையில் அந்த கோதுமையும் மிளகையும் எடுத்து வீட்டோட மொட்டை மாடியிலையோ இல்லை வெளியிலையோ பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க. இப்படி செஞ்ச சில நாள்லையோ உங்கள் பிரச்சனை எல்லாம் மேஜிக் மாதிரி மறைஞ்சிடுங்க. வாராகி அம்மனை நம்பினவங்களை ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாங்க. முழு நம்பிக்கையோட இந்த 5 மிளகு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். வாராகி தாயின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க கமெண்ட்டில் ஓம் வாராகியே நமக அப்படின்னு பதிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல சித்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.